அன்புக்குரியவர்களே, அற்புதராம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் இப்படியே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். 1ஆம் வசனம் இப்படியே வாசிக்கிறோம். அன்றையும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவன் கொடுக்கிற கிருபையில் பார்த்தீங்களா, தேவன் கொடுக்கிற கிருபை என்னவா? மக்கெதோனியா நாட்டு சபையில் இருக்கிற மக்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை என்னவென்று சொன்னால், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், உபத்திரவம் சோதனை பார்த்தீங்களா, மிகுந்த உபத்திரவத்தினால் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் 2 காரியங்களை பாருங்கள். மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். தங்களுடைய மனதை பாருங்க, மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இன்றைக்கு கொடுக்கிற மக்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள். கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்திருந்தும், அதிகமான வருமானம் பல முனைகளில் வந்திருந்தோம், கர்த்தர் கண்டு கொடுக்கிற பொழுது மனது வரதில்லை பார்த்தீங்களா. ஆனால் அந்த மக்கெதோனியா நாட்டு சபையில் பாருங்கள், அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, உழைக்கிறார்கள், கூலி வேலைக்கோ அதுக்கோ போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்க எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். அடுத்த வசனத்தை பார்த்தா தெரியும். தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளோட இருப்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆகவே மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், இவ்வளோ கஷ்டத்தில் அவர்கள் எப்படி கொடுக்குறாங்களாம்? மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்களாம். இந்த பண்பு தான் இன்றைக்கு உங்களுக்கு நமக்கும் தேவை. இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியம் அதுதான். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியத்தில் எப்படி இருக்கிறீங்க? ஊழியங்களுக்கு கொடுக்குற போது எப்படி கொடுக்குறீங்க? யோசித்து பாருங்கள், கொடுக்கிறதை பாருங்கள். அப்படி கொடுக்கிற பொழுது நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய உபத்திரவத்தை, பாடுகளை நீங்கள் முன்ன வைக்க வேண்டியதில்லை. In spite of your difficulties and problems and other things, you must be able to give. தாராளமாய் கொடுக்கணும், உதாரத்துவமாய் கொடுக்கணும். மக்கெதோனியா நாட்டு சபைக்கு தேவன் செய்த கிருபையினாலே கொடுத்தார். உங்களுக்கும் தேவன் கிருபை செய்வார். நீங்களும் அப்படி உதாரத்துவமாய் கொடுக்க முடியும் பாருங்கள். மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆகவே கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள் மத்தியிலே கர்த்தருக்கென்று நாம் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுக்கிற பொழுது கர்த்தர் நம்மை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். அதற்காகத்தான் நம்ம கிருபையை கொடுக்கிறாராம். தேவன் கொடுத்த கிருபை அப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள். அந்த கிருபையினால தான் நாம் தேவனுக்கு கொடுக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு மக்கெதோனியா நாட்டு சபை மக்களுக்கு கொடுத்த அதே கிருபை எங்களுக்கும் தாரும். நாங்கள் கூட எங்களுடைய மிகுந்த உபத்திரவத்திலே, கொடிய தரித்திரத்திலே நாங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கும்படி எங்களை கிருபையினால் நிரப்பும் என்று சொல்லி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் நிறைந்த உள்ளத்தோடு போய் துதிக்கிறோம் சுவாமி. நாங்களும் ஆண்டவரே, எங்களுடைய மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில், கொடிய தரித்திரத்தில் நாங்கள் வேதனைப்படுகையில் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். கிருபைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.